அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடம் பக்தி இலக்கியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும். சங்ககால வழிபாடு. கால முறைப்படி பக்தி இலக்கியத்தினுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன் வகையில சங்ககால வழிபாடு அப்படிங்கிற தலைப்புல சேர, சோழ, பாண்டியர் என மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தை சங்ககாலம் அப்படின்னு சொல்றோம். இக்காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் என்றும், சங்க இலக்கியங்களின் முதன்மையான பாடுபொருளாக இருப்பது அகம் புறம் என காதலும் வீரமும் பேசப்படுகின்றன சங்க இலக்கியங்களில். என்றாலும் இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைகளையும் அவ்விலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. அவ்வகையில் மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீமுனல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே என தொல்காப்பியர் நிலங்களின் பிரிவையும் அவற்றிற்குரிய கடவுளரையும் குறிப்பிட்டு இருக்கின்றார். மேலும் குறிஞ்சி கடவுளாக முருகப்பெருமானும், மருத நிலத்து கடவுளாக இந்திரனும், நெய்தலில் வருணனையும், பாலை நிலத்தில் கொற்றவையையும், முல்லை நிலத்தில் திருமால் எனப்படும் மாயோனையும் சங்க காலத்தில் மக்கள் வழிபட்டனர் என்பதை இலக்கியங்கள் வழி அறிய முடிகிறது. சங்க பாடல்களில் சிவன் என்னும் பெயர் இல்லை இருந்தாலும் ஆங்காங்கு சிற்சில இடங்களில் தாழ் சடை பொழிந்த அருந்தவத்தோன் முக்கச்செல்வன் கரை மிடற்று அண்ணல் என சிவனை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. சங்க இலக்கியத்தில் கடவுள் வாழ்த்து தவிர 8 தொகை பாடல்களில் ஆங்காங்கே கடவுள் வழிபாடு பற்றிய குறிப்புகளை காண முடிகிறது. குறிப்பாக பரிபாடலில் திரிமாட்கிருநான்கு செவ்வேற்கு 31 வாட்டு காடுகாட்கொன்று மறு வினிய வையை 26 மாமுதுரை 4 என்ப செய்ய பரிபாடற்றிரம் என்று சிறப்பாக கடவுளை போற்றும் மரபுகளை காண்கிறோம். 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை முருகன் வழிபாட்டை சிறப்பாக எடுத்தியம்புகிறது. இங்கு முருகன் பாட்டொடை தலைவனாக இருப்பதை அறிய முடிகிறது. அடுத்தது சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. இவ்வாண்டில் சோழ நாட்டையும் பாண்டியர் நாட்டையும் களப்பிரர் கைப்பற்றினர். தொண்டை நாடு பல்லவர் ஆட்சிக்கு உட்பட்டது. சங்க காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் சமண பௌத்த சமயங்கள் செல்வாக்கு பெற்றன. துறவரத்திற்கு பெருமை ஏற்பட்டது. வீடு பேறு குறித்த சிந்தனைகள் மேலோங்கின. இந்த இருண்டகால பகுதியிலேயே வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் ஆகியவற்றை இயற்றினார். அடுத்தது பல்லவர் காலம் அல்லது பக்தி இலக்கிய காலம். இக்காலம் களப்பிரர் காலத்திற்கு பிறகு சோழர் ஆட்சியில் கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் ஆலய பணியே ஆண்டவன் பணி என்ற சிந்தனை மக்களிடையே ஏற்பட்டது. இக்காலகட்டத்தில் சங்க இலக்கியங்களில் காதலையும் அரசர்களின் வீரம் மற்றும் கொடையை பாடினர். பக்தி இலக்கியங்கள் இறைவனையும் இறையடியாரையும் பாடின. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், நீரில்லா நெற்றி பாழ் என்ற எண்ணங்கள் மக்கள் மனத்தில் தோன்றியது. இலக்கியங்களின் பாடுபொருள் பக்தி என்று ஆனது. மேலும் சங்க காலத்தில் நிலம் சார்ந்த வழிபாட்டு மரபுகள் சமணம், பௌத்தம், கிறித்தவம், இஸ்லாம் என ஆட்சிகளுக்கு ஏற்ப மாற்றம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சமயங்களை பரப்பும் கருவியாக சமய இலக்கியங்கள் தோன்றின என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கியங்களில் நேரடியாகவும் உள்ளீடாகவும் சமயம் சார்ந்த சிந்தனைகள் எழுந்தன. அடுத்ததாக சமயம் சார்ந்த இலக்கிய வளர்ச்சி. பௌத்த பக்தி இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்களில் அப்படிங்கிறத பார்க்க போறேன். பௌத்த சமய கருத்துகளுடன் பௌத்த இலக்கியங்கள் வளர்ச்சி பெற்றன. பௌத்த சமயத்தை எடுத்து கூறும் இலக்கியங்களாக மணிமேகலை, குண்டலகேசி, பிம்பிசாரக்கதை, அபிதர்மவதாரம்,
திருப்பதிகம், சித்தாந்த தொகை ஆகியவை குறிப்பிடத்தக்கன. இவ்விலக்கியங்கள் புத்தமத கருத்துக்களை பரப்பின. புத்த சமயத்திற்கு சமண வைதீக சமயங்களின் இருமுனை தாக்குதல் தொடர்ந்து இருந்து வந்தது. பௌத்தர்கள் தமது சமய பரப்புதலை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தனர். பௌத்த சமய பரப்புதலுக்கு ஏதுவாக சமய நூல்கள் மட்டுமே இயற்றினர். இக்காரணங்களால் புத்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு இழந்தது. அடுத்தது சமணமும் தமிழும். கிபி 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரிய மன்னன் காலத்தில் வட இந்தியாவில் சமணம் தோன்றியது. பத்திரபாகு என்னும் முனிவர் மூலம் சமணம் தமிழகத்தில் நுழைந்தது. மெல்ல மெல்ல சமணர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தனர். அடுத்தது சமண பக்தி இலக்கியங்கள். சங்ககால உலோச்சனாரை சமணர் என கருதுவர் நிகண்டன். கலைக்கோட்டு தண்டனாரும் சமணரே. அதாவது சங்க காலத்தில் உலோச்சனாரை சமணர் என கருதுவர் நிகண்டன். கலைக்கோட்டு தண்டனாரும் சமணரே என்பதையும் அறிய முடிகிறது. அகப்புற பாடல்களில் ஒரு சிலவற்றில் சமண சமய கருத்துகள் உள்ளன. தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் இளங்கோவடிகளையும் சமணர் என்று கருதுவர். பெருங்கதையும் சிந்தாமணியும் வளையாபதியும் ஐஞ்சிறு காப்பியங்களும் சமண காப்பியங்களாகும். அடுத்தது சைவ சமய இலக்கியங்களும் அதனுடைய தோற்றுவைகளும். இலக்கியங்கள் என்னென்ன? சிவனை முழு முதற் கடவுளாக வணங்கும் சமயமான சைவ சமயம் சார்ந்து எழுந்த இலக்கியங்கள் சைவ இலக்கியங்கள். இதனுடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம். இக்காலங்களில் சிற்றிலக்கியம், பெருங்காப்பியம் எனப்படும் பல சைவ இலக்கியங்கள் தோன்றின. கிபி 650 காலப்பகுதி தொடங்கி 550 ஆண்டு காலம் தமிழ் மொழியில் சைவ சமயமே செல்வாக்கு பெற்றது. அதன் வகையில் சைவ இலக்கியங்களாக 12 திருமுறைகள். சைவ சமய இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்கது 12 திருமுறைகள் குறிப்பிடத்தக்கன. முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும், அடுத்து 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசு நாயனார் அவர்களும், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரும், 8ஆம் திருமுறையை மாணிக்க வாசகரும், 9ஆம் திருமுறையை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாடவ நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாளிய முதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்போர் இயற்றினர் என்பதும், 10ஆம் திருமுறையை திருமூலரும், 11ஆம் திருமுறையை 12 அடியவர்களும், 12ஆம் திருமுறை சேக்கிலார் அவர்களாலும் இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சைவ சித்தாந்த சாத்திரங்கள். 12 திருமுறைகளைப் போல சைவ சமய கருத்துக்களை பேசும் இலக்கியங்களாக சைவ சித்தாந்த சாத்திரங்கள் திகழ்கின்றன. இதனை திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், உண்மை நெறி விளக்கம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பக்ரொடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, சங்கற்ப நிராகரணம் போன்றவை சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஆகும். அடுத்ததாக வைணவ சமய இலக்கியங்கள். வைணவ சமய காலம் என்று பார்த்தால் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் வைணவம். இதனுடைய காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குள். வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்ட பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் தொகுத்தார். இதனை பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி, திருமலை இசையாழ்வார் 4முகன் திருவந்தாதி, நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, மதுரகவி ஆழ்வார் கண்ணி நுண் சிறுதாம்பு, குலசேகர ஆழ்வார் பெரியாள் திருமொழி, பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி, 10வது தொண்டாரடி பொடியாழ்வார் அவர்கள் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ன என்பதையும், 11வதாக திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான்
என்னும் நூலையும், 12வதாக திருமங்கையாழ்வார் அவர்கள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல் என வைணவ இலக்கியங்களை தோற்றுவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கிறித்தவ இலக்கிய வளர்ச்சி. கிபி 15ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர், ஐரோப்பியர் என இந்தியாவில் வணிகத்தின் பொருட்டு நுழைந்தவர்களாக கிறிஸ்தவம் பரவியது. அடுத்தது இச்சமயத்தை பரப்பியவர்களுள் முக்கியவர்களாக ராபர்ட் ஜி நுபிலி, தத்துவபோத சுவாமிகள் 1577 முதல் 1656 என அழைக்கப்படும் ராபர்ட் ஜி நொபிலி அவர்கள் தத்துவ துறவி போலவே வாழ்ந்து கிறிஸ்தவ சமயத்தை வளர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழில் 40 உரைநடை நூல்கள், 3 கவிதை நூல்களையும் இயற்றியுள்ளார். இவற்றில் ஞானோபதேச காண்டம், மந்திர மாலை, ஆத்தும நிர்ணயம், தத்துவ கண்ணாடி, சேசுநாதர் சரித்திரம், ஞான தீபிகை, நீதிச்சொல், புனர்ஜென்ம ஆசேபம், தூஷணதிகாரம், நித்திய சீவன சல்லாபம், கடவுள் நிர்ணயம், தேவமாதா சரித்திரம், ஞான உபதேசம் ஆகிய நூல்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இவரை தொடர்ந்து வீரமாமுனிவர் தேம்பாவணி கிறிஸ்தவ இலக்கியங்களுள் தலைசிறந்ததாக திகழ்கிறது. இவர் கித்தேரி அம்மாள் அம்மானை, அடைக்கல மாலை, அடைக்கல நாயகி, வெண்கலிப்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, தேவாரம், கருணாபரபதிகம் ஆகிய படைப்புகளையும் வழங்கியுள்ளார். அடுத்ததாக இஸ்லாமிய இலக்கிய வளர்ச்சி. இஸ்லாமிய சமயத்தவர்கள் இயற்றிய தமிழ் இலக்கியம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் ஆகும். மதுரையை டில்லி சுல்தான் படைகள் 1311ஆம் ஆண்டு கைப்பற்றின. விஜயநகர பேரரசு இவர்களை 1371ஆம் ஆண்டு தோற்கடித்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளை நவாபுகள் 1690 முதல் 1801 காலப்பகுதியில் ஆட்சி செய்தனர். தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவ இஸ்லாமிய ஆட்சி ஒரு முக்கிய காரணமாகும். இந்த பரவலால் இஸ்லாமிய இலக்கியங்களும் தமிழில் பரவத் தொடங்கின என்பது குறிப்பிடத்தக்கது. உமறுப்புலவர் இயற்றிய சீரா புராணம் இஸ்லாம் இலக்கியத்தின் மணி மகுடமாக திகழ்கிறது. கிஷா முலாசாத்து நாமா, படைப்போர், மசாலா, மாலை, கன்னி, திருமண வாழ்த்து, நொண்டி நாடகம் ஆகியன இஸ்லாமிய தந்த தமிழ் கொடைகளாகும். மேலும் இஸ்லாமிய புலவர்களின் பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அகமது மரைக்காயர் என்பவர் 1732 பாடிய பகுதி சின்ன சீரா புரா என அழைக்கப்படுகின்றது. குணங்குடி மஸ்தான் 1785 முதல் 1835 வரை மெஞ்ஞான பாடல்களை பாடும் சூபி புலவர் இவர். இவருடைய பாடல்கள் பட்டினத்தார், வள்ளலார், தாயுமானவர் பாடல்களுக்கு ஒப்பாக விளங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நிராமய கண்ணி, பராபர கண்ணி, ரகுமான் கண்ணி, மனோன்மணி கண்ணி முதலான பாடல்களை பாடியுள்ளார். பொதுவாக மஸ்தான் சாஹிப்பின் பாடல்கள் முஹைதீன் சதகம், அகத்தீசன் சதகம், கன்னி பாடல்கள் என முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இஸ்லாமிய இலக்கியங்களை. இதுவரை இன்று நாம் கண்டது பக்தி என்பது தமிழக மக்களிடையே எப்போது தோன்றியது, அதனுடைய தோற்றம், வளர்ச்சி என்பது பற்றியும், இலக்கியங்கள் வாயிலாக எவ்வாறு தோன்றியது, எந்தெந்த காலத்தை தோன்றியது என்பதை ஒரு சிறு கோட்டு பதிகங்களாக கண்டறிந்தோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.